தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும்னா, நம்ம மனசு சொல்கிறபடி நம்ம உடம்பு கேட்கணும். நம்ம நினச்சது நடக்கலைனாக்கா, நம்ம அதாவது நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் மறுநாள் நடக்கலை அப்படின்னாக்கா, நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கணும், இன்னென்ன வேலைகளெல்லாம் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், அது பண்ணணும் இது பண்ணணும் நம்ம நினைக்கும். ஆனால் மறுநாள் காலைல பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மேலே நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்கிறது. சாதாரண விஷயந்தான், அது கூட நடக்க மாட்டேங்குது. நாம் நினச்சது நடக்கணும், அப்போ தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை என்பது ஏற்படாது. தாழ்வு மனப்பான்மை ஏன் ஏற்படும்னா, தாழ்வு மனப்பான்மை இல்லை, இழிவு மனப்பான்மை, தன்னை பற்றி இழிவாக நினைப்பது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. காலைல எந்திக்கணும், நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க, உறுதிமொழிகள்லாம் எடுப்பாங்க. இனிமேல் நம்ம இதை பண்ணக்கூடாது, அதை சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், சிகரெட் பிடிச்சிருவோம். மது அருந்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க, மது அருந்துருவாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, லஞ்சம் வாங்கிடுவாங்க. அப்படின்னு உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. நடைப்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய முடியாது. சோம்பேறித்தனமாக இருக்கும் போய் வர்றதுக்கு. அவ்வளோ சார். அப்போது நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போது தான் நாம் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நம்மளால் நடத்தி காட்ட முடியலை. அப்படிங்கும்போது தான் நமக்கு நம்ம மீதே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்மளை பற்றியோ ஒரு இழிவு மனப்பான்மை ஏற்படும். நம்மளையே நம்ம இழிவாக நினச்சிப்போம். நாம் நினைக்கிறபடி நம்ம உடம்பு கேட்க மாட்டேங்குது, நம்ம பேச்சு, நம்ம மனசோட பேச்சு நம்ம உடம்பு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது, நம்ம பற்றிய ஒரு இழிவு மனப்பான்மை என்பது ஏற்படும். அதனால் நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா, நாம் நாளைக்கு இதெல்லாம் செய்யணும், திட்டமிடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம திட்டமிடணும். திட்டமிட்டபடி நமது வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பு என்பது உடம்புக்கு டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் தேவை. 3-4 மணி நேரம் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி கிடைத்து விட்டாலே நாம் நினச்சதை நடத்தி காட்டிடலாம். நம்ம நினச்சது நடக்கும், சுறுசுறுப்பாக இருப்போம், நமக்கு சோம்பேறித்தனமே இருக்காது, தயக்கமே இருக்காது. இதை செய்யலாமா வேண்டாமா அந்த மாதிரி அலைபாய்கிற மனமே அங்கே இருக்காது, ஒரு தயக்கமே இருக்காது. நினச்சா அதை செஞ்சுருவோம். அதாவது முதல்ல நாம் நினைக்கிறது சாதாரண விஷயமா இருக்கணும், ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் அதை நடத்தி காட்ட முடியும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, எளிதான விஷயமா இருக்கணும். அப்புறம் நினச்சது நடக்கணும் அப்படின்னாக்கா உடற்பயிற்சி செய்யணும். டெய்லி உடம்புக்கு ஒரு 2-3 மணி நேரம் உடல் உழைப்பு என்பது கண்டிப்பாக தேவை. வெறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் மட்டும் போதுமானது கிடையாது. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், 1 மணி நேரம் விளையாட வேண்டும், ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கணும், ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யணும் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்யணும். இப்படி பலவிதமான பயிற்சி உடம்புக்கு மகிழ்ச்சியான வழியில் கிடைக்க வேண்டும். உங்கள் துணியை நீங்களே துவைங்க, அப்புறம் நீங்களே உங்கள் உணவை சமைங்க, உங்கள் வீட்டை நீங்களே தூய்மை செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் உடம்புக்கு ஒரு உடல் உழைப்பு என்பது கிடைக்கிறது. இந்த மாதிரியான உடல் உழைப்பு இருந்தால்தான் நீங்கள் நினச்சதை உங்கள் உடம்பு செய்யும். நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் திட்டமிட்டபடி வாழ முடியும். திட்டமிடுவீங்க, நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு திட்டமிடுவீங்க, அதன்படி நாளைக்கு வாழணும். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை, உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் நினைக்கிறீங்க, திட்டமிடுறீங்க, ஆனால் அதை உங்கள் உடம்பு செய்ய மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லாமல் வரும். தன்னம்பிக்கைன்னா என்ன? தனது உடம்பின் மீதான நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. அதனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வரும், தாழ்வு மனப்பான்மை வரும். நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்வதற்கு உணவுகள் தரமான உணவுகளாக இருந்தால் தான் உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வரும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், பரோட்டா, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மீன், இறைச்சி, அப்புறம் ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வராது, உடல் உழைப்பு பண்ணுங்கிற எண்ணம். இது சாப்பிட்டா தூக்கம்தான் வரும், மயக்கம்தான் வரும், மயங்கிட்டு தான் கிடப்பேன், எப்பவும் சும்மா படுத்து கிடக்குதான். அப்புறம் வாழ்க்கை தரம் உயராது. அதனால் உங்களை பற்றியே நீங்கள் மலிவாக நினைப்பீங்க. அதனால் உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க, உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டீங்க, சும்மாவே இருக்கணும்னு தான் உங்களுக்கு தோணும். அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் நினச்சதை நடத்த முடியாது, திட்டமிட்டபடி நீங்கள் வாழ முடியாது. அப்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, உங்களை பற்றியே ஒரு அவநம்பிக்கை ஏற்படும், உங்களை பற்றிய ஒரு இழிவான மதிப்பீடு ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை என்பது ஏற்படும், இழிவு மனப்பான்மை என்பது ஏற்படும். நாம் நினச்சது நடக்கணும், நாம் திட்டமிட்டபடி நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம பற்றி நமக்கு உயர்வு மனப்பான்மை வரும், நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நாம் நினச்சது நடக்கணும்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல உடல் உழைக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் எளிதாக அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது. அதுக்கு உணவுகள் சரியாக இருக்கணும். சரியான உணவுகளை செஞ்சால் தான் நீங்கள் உடற்பயிற்சியே செய்ய முடியும், நடைப்பயிற்சியே செய்ய முடியும்.
நீங்கள் எந்த உணவுகளையும் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் நடைபயிற்சி உடற்பயிற்சியை செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு உடல் உழைப்பை ஊக்கப்படுத்துவதற்குன்னு ஏன்னா ஒரு உணவு முறை இருக்கிறது. அந்த உணவை சாப்பிட்டா மட்டும்தான் உடல் உழைக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே உங்களுக்கு வரும். இல்லைன்னா உடல் உழைப்பின் மீது ஒரு அச்சமும் பயமும் வரும், ஒரு வெறுப்பு வரும். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணும், உட்காந்தே இருக்கணும், வேலை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைக்க தோணும். இதுதான் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களுடைய ஒரு நிலைமை. இது உடல் உழைப்பிலிருந்து தப்பிக்க நினைப்பவர்கள், உழைப்பிலிருந்து தப்பிக்க நினைப்பது தான் தாழ்வு மனப்பான்மையின் விளைவு.